ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே மெஹந்தி கோன் நல்லா ரெட் ஸ்டெயின் வர மாதிரி பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள், டீ தூளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த வாட்டர் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த வாட்டரை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க, அதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சுகர், இது எவ்வளோ குவான்டிட்டின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஒரு லெமன் போதும். அண்ட் தென் யூக்கலிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலம், அண்ட் தென் இது மெஹந்தி பவுடர். ஸோ நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் யூஸ் பண்ண நெசசிட்டி இல்லை, உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 20 கிராம் ஆஃப் மெஹந்தி பவுடர் ஈச் பேக் எடுக்கிறேன். நான் டோட்டலாக 40 கிராம் தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஓவரால் பொருளே. இதை எல்லாமே கலக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த மெஹந்தியை இதில் கொட்டிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பவுட்ரு 20 கிராம் அதை கொட்டிக்கிறேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேக்கெட்டையும் கொட்டிக்கிறேன். ஸோ டுகெதர் 40 கிராம்ஸ் ஆஃப் மெஹந்தி பவுடர். இந்த மெஹந்தி பவுட்ரு கொஞ்சம் கட்டியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே, நம்ம கலக்கிறப்போ ஒன்றும் தெரியாது. ஸோ டுகெதர் 40 கிராம்ஸ் போட்டுக்கிறேன், 2 பேக்கெட். அண்ட் தென் சுகர் எவ்வளோ நான் போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடணும், 1 ஸ்பூன் ஃபுல்லாக. அண்ட் தென் 2வது ஸ்பூன், அதுக்கடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் டோட்டல் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். அண்ட் தென் லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். இது அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்பூனில் ஒரு 2 கரண்டி வந்துச்சு. ஸோ அது ஊற்றிக்கோங்க. அண்ட் தென் யூக்கலிப்டஸ் ஆயில் 2 ஸ்பூன். நீங்கள் இது கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் போட்டேன், நீங்கள் ஒரு 3 ஸ்பூன்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஆயில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. அண்ட் தென் இதுக்கு அடுத்து என்னென்னா, உங்களுக்கு என்ன பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வேணுமோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை லைட்டாக மிக்ஸ் தான் பண்ணிக்க போகிறோம். பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 1 டே நம்ம அதை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வார்ம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் டே அதை எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுன்றதை நான் இப்போ காட்டுறேன். அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்காதீங்க. இந்த டீ தூள் தண்ணி இருக்குல்ல, கொதிக்க வச்ச டீ தூள் தண்ணி, அந்த வாட்டரே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு மருதாணி நல்லா பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா, டேக் டைம் அண்ட் பிளெண்ட். நல்லா டைம் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய கோனோட இந்த மருதாணியோட ஸ்மூத்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்ல டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ வாட்டம் வரலன்னு நான் கையில் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. நான் அவ்வளோ பிளெண்ட் பண்ணியிருக்கேன். வாட்டர் நிறையா ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். எப்படின்னா, நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாஸ்டிக் கவரை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நான் சொன்னல ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் வார்ம் டெம்பரேச்சரில் 24 hours. ஸோ அதுக்கு நான் இது கவரை 2ஆக கட் பண்ணி அதை அப்படியே அந்த மெஹந்தி நீங்கள் லைட்டாக வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது மெஹந்தியில் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அந்த அளவு நீங்கள் வச்சிடணும். ஒரு கவர் அப்படி வச்சுட்டு நல்லா ஒட்ட வச்சிடணும். ஏன் அப்படின்னா, காற்று உள்ளே போகக்கூடாது, தட்ஸ் த மெயின் ரீசன். ஸோ இந்த அளவு ஒட்ட வச்சுட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், காட்டன் பேட் இருக்குல்ல, அதை அதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் நான் ஏன் பண்ணுறேன்னா, எனக்கு எந்த அளவுக்கு அது லைக் டை ஆகிருக்கா, இப்போ நம்ம அந்த காட்டன் பேட் அதில் வைக்கிறப்ப அதில் அந்த ஒட்டும் அந்த கலர். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவு அது ரெடி ஆகிருக்குன்னு. அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை போட்டு லைக் இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு அதை நல்லா மூடி வச்சிடுறேன்.
ஸோ இப்போ எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸ் கழித்து நான் அதை எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் நடுவில் எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல. இது வந்து கலர் வந்திருக்கா வரலையா எப்படி இருக்குது எதுவுமே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஏன்னா எனக்கு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டதுனால அப்படி இருக்கணும்னு. இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த காட்டன் பேட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. லைக் உங்களுக்கு கேமில் வந்து லைட்டாக தான் தெரியுது, பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுமா. ஆரஞ்ச் ஷேடில் வந்து அந்த காட்டன் பேட் மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டை ஆகிருக்கு. இப்போ நான் அந்த கவரை ரிமூவ் பண்ணுறேன். நம்ம போட்ட அந்த சுகர் வந்து லைக் கேரமலைஸ் ஆனால் எப்படி ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கும், அது மாதிரி இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன். அந்த ஓரத்தில் வந்து லைட்டாக வாட்டரியாக இருக்கும். ஸோ வந்து இதான் நம்மளுடைய கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்பூன் போட்டு அதை எந்த அளவில் இருக்குன்றதை காட்டுறேன். உங்களுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அண்ட் தென் உள்ளே வந்து நல்ல க்ரீனாக இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மேலே வந்து உங்களுக்கு கேரமலைஸ் ஆனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஷேட் இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். ஆஃப்டர் தென் அகெயின் யூ ஹேவ் டு டேக் நல்ல டைம் எடுத்து யூ ஹேவ் டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கையில் வந்து ஒட்டிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். க்ளவுஸ் போடணுன்னு நினச்சேன், பட் க்ளவுஸ் நான் வாங்கலை. ஸோ வந்து இதை நல்லா கலக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் மெஹந்தி போட போகிறேன். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என் கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் பண்ணுறேன். நல்ல டைம் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு வாட்டரியாக இருக்குது. லைக் பேஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ½ hour டைம் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வேணும். ஸோ அதை நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, இதை எப்படி நம்ம கோனில் போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சாக்ஸை வந்து ஒரு கிளாஸில் போட்டு கவர் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த மெஹந்தியை வந்து அப்படியே போடுறேன். இந்த ப்ராசஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த மெஹந்தி பவுடரில் வந்து நிறையா லம்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம கலக்கிறப்ப அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம கோன் மெஹந்தி நம்மளுக்கு போடுறப்ப நம்ம கையில் வந்து அது பிளாக்கேஜ் மாதிரி வந்து நின்றோம். கோன் வந்து வராது அந்த மெஹந்தி. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். ஸ்மூத்தாக மெஹந்தி இருக்கிறதுக்காக இதை ஃபில்டர் பண்ணுறோம். அதனால இப்போ நான் இதில் எல்லா மெஹந்தியுமே அந்த சாக்ஸ்குள்ளே போட்டுட்டேன். எஸ், போட்டதுக்கு அப்புறமா வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த சாக்ஸை அந்த கிளாஸ்குள்ளேருந்து வெளியில் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒழுவாது. அதுக்கு கீழே நீங்கள் ரொம்ப வாட்ரியாக பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும், கீழே ஃபுல்லாக ஒழுவி இருக்கும். அப்புறம் ஒரு கோன். இப்போ வந்து கோன் வந்து எப்படி நான் ரெடி பண்ணேன்னா, ஒரு பொக்கே ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த ஷீட்டில் வந்து அந்த சாக்ஸை வந்து இப்போ டைட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். உள்ளே நம்ம நார்மலாக கோன் ஷேப்பில் மடிப்போம்ல, அதே மாதிரி அந்த பொக்கே ஷீட்டை மடிச்சுட்டு செல்லோ டேப் போட்டிடுங்க சுற்றி. ஸோ அந்த சாக்ஸை வந்து அந்த கோனுக்குள்ளே போட்டுட்டு இப்போ என் கையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த சாக்ஸை வந்து உள்ளே அந்த கோனுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி என்னுடைய இன்னொரு ஹேண்டில் முடிச்சு மாதிரி போட்டு இது மாதிரி ஒரே ஒரு விரலில் முடிச்சு போட்டு அதை நல்லா அப்படியே ப்ரெஷர் கொடுத்து வெளியில் புல் பண்ணிவிட்டேன். சாக்ஸ் மட்டும் வந்துருச்சு, பட் அதுக்குள்ளே இருக்கிற மெஹந்தி வந்து கோனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த கோன் வந்து நான் வந்து மெஹந்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இது வந்து குட்டி இதுக்கு அடுத்து ஒரு குட்டியாக ஒரு 3-4 கோன் வச்சுருக்கேன். ஸோ அந்த கோனில் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த பிக் கோன் நான் எடுத்திருக்கேன். அதோட டிப்பை வந்து நான் கட் பண்ணிவிடுவேன், பெருசாகவே கட் பண்ணிவிடுவேன். நம்ம யூஸ்வலாக மெஹந்தி குட்டி கோன் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் குட்டி கோன் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நார்மலாக அந்த பெரிய கோனில் போட்டுட்டு அந்த பெரிய கோன் எட்ஜில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த எக்ஸஸான மருதாணி வந்து வெளியில் வராது. இப்போ நான் அந்த குட்டி கோனுக்குள்ளே மருதாணியை ஃபில் பண்ணிவிட்டு செல்லோ டேப் வச்சு நல்லா சீல் பண்ணிட்டேன். எப்படி நான் பேக் பண்ணுறேன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே பாருங்கள். ஸோ இந்த மருதாணியை நார்மலாக நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. நல்லா
மருதாணியை வந்து புஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில். ஸோ தட் ஏர் பபிள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீல் பண்ணிவிடுங்க செல்லோ டேப் வச்சு. அண்ட் தென் இது பண்ணுறப்ப நீங்கள் கையில் வந்து உங்களுக்கு அந்த மருதாணியில் உள்ள ஆயில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா செல்லோ டேப் ப்ராப்பராக வராது. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவு ப்ரெஷர் கொடுக்குறேன்னு. அது மாதிரி கொடுத்து நீங்கள் நார்மலாக ஃபோல்டிங் பண்ணுவீங்களா, அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி நார்மலாக கோன் எவ்வளோ ஒரு ஸ்டிஃபாக அந்த உள்ள எந்த ஏரும் இல்லாமல் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை நல்லா புஷ் பண்ணி சுருட்டி வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ சுருட்டுறேன்னு பாருங்கள். சுருட்டிட்டு அதை வந்து சீல் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்புட். இப்படி தான் என்னுடைய கோன் இருந்தது. ஸோ நான் இந்த சைஸில் ஒன்று, இதோட சின்ன சைஸில் ஒன்று, அது மாதிரி ரெடி பண்ணேன். இதான் என்னுடைய கோன், ஈச் டிஃப்ரெண்ட் சைஸ். அண்ட் இதான் நான் போட்டேன். பாதி கைக்கு தான் போட்டிருக்கேன் அண்ட் மிச்ச கைக்கு கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னுடைய மேரேஜுக்கு பிஃபோர் டே பாதி கைக்கு போட்டதுனால இன்னும் பாதி கையை கவர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து அப்படியே கோன் போடுறோம். என்னுடைய மருதாணி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பத்தலை, கம்மியாக பண்ணிட்டேன். அதனால் வேறு கோன்லாம் வாங்கி டச்சப் எல்லாம் பண்ணி காலுக்கெலாம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் கலர் மருதாணியோடது. இது காலுக்கு வச்ச கோனோட கலர். ஓகே, கண்டிப்பாக இந்த மெஹந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.